பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். நான் துன்பத்தின் நடுவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இக்கட்டான சூழ்நிலையில் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறேன். எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட நிலையில், ஓரமாய் தள்ளப்பட்ட நிலையில் நான் தவித்து கொண்டிருக்கிறேன். என்னை தேற்றுவார் ஒருவரும் இல்லை, ஆதரிப்பார் ஒருவரும் இல்லை, அரவணைப்பார் ஒருவரும் இல்லை. நான் நொறுக்கப்பட்டு கிடக்கிறேன். என்னை தூக்கி விடுவதற்கு கூட ஒருவரும் இல்லாத சூழ்நிலையில் தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ? உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய வலது கரம் உன்னை தாங்கும் என்று. இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், சங்கீதங்களின் புஸ்தகம் 138 சங்கீதம் 7 வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, உமது வலது கரம் என்னை இரட்சிக்கும். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, உமது வலது கரம் என்னை இரட்சிக்கும். ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், என்னுடைய வலது கரத்தினால் நான் உங்களை தாங்குவேன், நான் உங்களை இரட்சிப்பேன், நான் உங்களை வழிநடத்துவேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். மாயான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த குடும்பத்தை அழித்து விடலாம் என்று சத்ருவானவன் எத்தனம் பண்ணி குடும்பங்களுக்குள் நுழைந்து நபர்களை வேட்டையாடி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில், பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில், போராட்டங்களை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில், ஆண்டவரே நான் இப்படி தத்தளித்து கொண்டிருக்கிறேன், தவித்து கொண்டிருக்கிறேன். இந்த போராட்டத்திலிருந்து என்னை தூக்கி யார் விடுவா, இந்த பிரச்சனையிலிருந்து என்னை தூக்கி யார் விடுவா என்று அநேகர் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ? ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய வலது கரம் உன்னை ரட்சிப்பதற்காக உன் கூடாரத்தில் தங்கி தாபரிக்கும். என்னுடைய வலது கரம் உன்னை தூக்கி எடுக்கும். என்னுடைய வலது கரம் பராக்கிரமம் செய்யும். நான் அந்த குடும்பங்களில் ஆளுகை செய்வேனே, ஆனால் அந்த குடும்பங்களில் இருக்கக்கூடிய இருளின் அந்தகாரங்கள், இருளின் கிரியைகள், போராட்டங்களை உண்டு பண்ணக்கூடிய சத்ருக்களை நான் முறியடித்து உங்களுக்கு ஜெயத்தை தருவேன் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். கடல் பிரயாணத்தில் பயணம் செய்து கொண்டிருந்த போது நடுஜாமத்திலே கடலின் மேல் நடந்து வந்த தெய்வத்தை நோக்கி பேதுரு, ஆண்டவரே நானும் இந்த கடல் மேல் நடக்கட்டுமா என்று கேட்டபோது அவர் நடந்து வா என்று சொன்ன அந்த வார்த்தையின் நிமித்தம் பேதுரு நடக்க ஆரம்பித்தான். சில மணி துளிகளிலேயே அவன் பின்னிட்டு பார்த்தபோது கடலில் அமிழ்ந்து போக நினைத்தவனை வலதுகரம் கொடுத்து தூக்கி வெளியே எடுத்து விட்டாரே. ஆனால் இன்றைக்கு உன்னுடைய குடும்பத்தின் சூழ்நிலைமை நிமித்தமாய் அமிழ்ந்து போகக்கூடிய நிலையில் இருந்து கொண்டிருக்கிறீர்களா? என்னை தூக்கிவிட ஒருவரும் இல்லையே, கடன் பாரத்தினால் அமிழ்ந்து கொண்டிருக்கிறேன், இந்த வியாதியினால் அமிழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய குடும்ப சூழ்நிலைமையினால் அமிழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய பிரச்சனையின் நிமித்தமாய் நான் அமிழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்னை யார் தூக்கி விடுவார்? என்னை தூக்கிவிடக்கூடிய நபர்கள் எல்லாரும் என்னை விட்டுவிட்டு போய்விட்டார்களே, என்னை புருஷன் விட்டுவிட்டு போய்விட்டானே, என்னுடைய மகன்கள் விட்டுவிட்டு போய்விட்டார்களே, என்னை நேசித்தவர்கள் விட்டுவிட்டு போய்விட்டார்களே, எனது உறவுகள் என்னை விட்டுவிட்டு போய்விட்டார்களே, என்னுடைய சொந்த பந்தங்கள், என்னுடைய நட்புகள் எல்லாரும் என்னை விட்டுவிட்டு போன போதிலும் கூட ஆண்டவரேன்னு கூப்பிட்ட அந்த நிமிடத்திலேயே உன்னை தேடி வந்து உன்னுடைய கரத்தை பிடித்து தூக்கி எடுத்த தெய்வம் இன்றைக்கு உன்னோடு கூட இருக்கிறார். அந்த தெய்வம் சொல்லுகிறார், யார் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவாத தெய்வம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொன்ன வார்த்தையின்படியே எத்தனை ஆபத்துகளிலிருந்து வலதுகரத்தை தந்து தூக்கி எடுத்த தெய்வம், அந்த தெய்வம் உங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், என் நீதியின் வலதுகரத்தினால் நான் உன்னை தாங்குவேன், நான் உன்னை ரட்சிப்பேன் என்று
இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, ஒருபோதும் நீங்கள் தெய்வத்தை மறந்துவிட்டு அந்நிய தேவர்களை போய் வணங்கி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருப்பீர்களே, ஆனால் அதை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கர்த்தர் சமூகத்தில் வந்து அமர்ந்து கொடுத்து, ஆண்டவரே என்னுடைய வலது கரத்தை பிடிங்கப்பா, என்னுடைய கரத்தை நீர் பிடிப்பீர்களே ஆனால் அந்த பரம கானானுக்குள் நான் வருவதற்கு ஏதுவாய் இருக்குமே. நீர் வழி நடத்தி கொண்டு போகிற பாதை செம்மையான பாதையாய் இருக்குமே. நான் துன்பத்தில் நடுவிலே நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிக்கக்கூடிய தெய்வம் அல்லவோ. உம்முடைய கரத்தின் நிழலினால் நான் மறைத்து கொள்ளுவதற்கு நீர் எங்களுக்காக இறங்குகிற தெய்வம் அல்லவோ. எங்களை மனுஷன் கையிலையும் சத்துருக்கள் கையிலையும் விட்டு கொடுக்காத தெய்வம் அல்லவோ. அந்த தெய்வம் இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் தங்கி தாபரித்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவரே அந்த தெய்வம் எங்களோடு இருக்கிறதற்கு நான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும், நான் பாக்கியம் செய்திருக்க வேண்டும், அவர் என் குடும்பத்தில் உலாவுகிறதற்கு, என் பிள்ளைகளோடு சஞ்சரிப்பதற்கு, என் குடும்பத்து உறவினர்களோடு சஞ்சரிப்பதற்கு அந்த தெய்வம் நான் பெற்றுக்கொண்ட பாக்கியம் என்று எத்தனை பேர் வாஞ்சித்து பிடித்து கொள்ளுகிறீர்களோ அத்தனை பேரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் குடும்பத்தில் அபிஷேகத்தை ஊற்றப் போகிறேன். நான் உன் குடும்பத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பதற்கு நான் சித்தமுள்ள தகப்பனாய் என் வலது கரத்தை வைத்து நான் உன்னை ஆசீர்வதிக்கப் போகிறேன். நான் உன்னை உயர்த்தப் போகிறேன். கண்மலையின் மேலே உன்னுடைய கூடாரத்தை அமைப்பதற்கு கர்த்தர் சித்தமுள்ளவர். இன்றைக்கும் உங்கள் மத்தியில் அவர் குலாவிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் வாஞ்சையோடு சொல்ல முடியும், அந்த தெய்வத்தை நான் இறுக்கமாக பிடித்திருக்கிறேன், அவருடைய வலது கரத்தை நான் பிடித்து வைத்திருக்கிறேன், அவருடைய துணையோடு நான் நடந்து கொண்டிருக்கிறேன், சத்துருக்கள் என்னை மேற்கொள்ளாதபடிக்கு அவருடைய வலது கரம் என்னை ரட்சிக்கும். எத்தனை சத்துருக்கள் எழும்பி வந்த போதிலும் அந்த சத்துருக்கள் என்னை மேற்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் எனக்கு பாதுகாப்பு கொடுத்தாரே. ஆனால் இன்றைக்கு குடும்பங்களை பார்த்து அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார், அநேகர்கள் அநேக வேதனையோடு வலியோடு தேவ சமூகத்தில் காத்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ. என் கண்ணீரை துடைப்பதற்கு யாரும் வராத சூழ்நிலையில் ஆண்டவர் வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார், என் வலது கரத்தினால உன் கண்ணீரை துடைப்பேன், உனக்கு நான் ஆறுதல் செய்வேன், உன்னை நான் தேற்றுவேன், உன்னை நான் ஆற்றுவேன், மறுபடியும் உன் ஸ்தானத்தில் நான் உன்னை உயர்த்தி வைப்பேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து திட்டமும் தீர்மானமுமாய் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும் என்று சொல்லப்பட்ட அழகான வார்த்தை எங்களுக்கு தந்தீங்களா ஆண்டவரே. உம்முடைய வலதுகரம் எங்களை ரட்சிப்புக்குள்ளாடி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்தெந்த குடும்பங்களில் ரட்சிப்பு இல்லாமல் திணறிக் கொண்டிருக்கிறார்களோ அந்தந்த குடும்பங்களில் கர்த்தர் ஒரு ரட்சிப்பை கொடுத்து அவர்களை வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்களில் கர்த்தருடைய வலதுகரம் வைக்கப்படட்டும். அவருடைய கரம் வைக்கப்படும் போது சிறையிருப்புகள் மாற்றப்படும், வேதனைகள் மாற்றப்படும், வியாதிகள் மாற்றப்படும். கர்த்தர் அந்த இடத்துல அனுகூலமான காரியங்களை ஜனங்களுக்கு செய்து கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமாய் நடத்தின தகப்பன் இனியும் நீர் அவர்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.